இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் பாலிடிக்ஸ் கொண்டு போயிடுவாங்க. அவர் அது எடுக்க மாட்டார். ஆனால் அப்படி அவர் பண்ணுறதா இருந்தால் 2026 போனால் 100க்கு 100. அவர் என்ன சொன்னார், 1 லட்சம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வருஷத்துக்கு. எங்கே வறுமை கோடு கீழே இருந்தோம். சர்ன்னு நான் திருப்பி உடனே நெட்டுக்கு போனேன். எவ்வளோ பேர் வறுமை கோடுக்கு நம்ம நாட்டில் இருக்காங்க. அதாவது 10 lakh crores ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்களுக்கு கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் இந்தியாவுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6.25 lakh crores. எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், எய்ம்ஸை கட்டுங்கிறீங்க, அதை கட்டுறீங்க, மாத்திரை மருந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எல்லாம் சேர்த்து 95,000 crore. ஆனால் இந்த மகாலட்சுமி திட்டம் மட்டும் கொடுக்கணும்னா 10 லட்சம் கோடி. தீபக் போராங்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் ஒருத்தர் சொன்னார், பாஜக வந்து உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் பார்ட்டி, ஆனால் ஒரு விஷயத்த உலகத்திலே ரொம்ப ஒர்ஸ்ட் பார்ட்டி. ஒர்ஸ்ட் ஏனென்றால் ஆரணி, கும்மிடிப்பூண்டி, குடியாத்தம், வேலூர், இந்த இடத்துல எல்லாம் கேட்டேன். எல்லாருக்கும் தெரியல. அந்த கழிவறை கட்டினாருன்னு தெரிஞ்சு, வேற ஒன்றுமே தெரியலங்க. குழாய் யார் கொடுத்தாங்கன்னா காமராஜ் அப்போ இருந்து போட்டு இப்போ கலைஞர் கொடுத்தாருங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாருப்பா அவங்களுக்கு வந்து இந்த உஜ்வாரனா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. முதலமைச்சர் அந்த டேங்க்லேயே வந்து கலரே மாற்றிடுறாங்க. அது போடும்போது எழுதும் போது இருக்கும், மறுநாளே வந்து அது நேம் எல்லாம் ஹைட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டியது யாரோட கடமைங்க தேன்? டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேன். இப்போ எடுத்தோடனே கேட்கணும் அப்படின்னா அரசியலில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி அடுத்து அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுப்பார், அவருக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி இங்கே வருது. ஒய் பிகாஸ் கோயம்புத்தூரில் தோற்று அடுத்த செகண்டே வந்து இங்கே பாஜக தரப்புல இருந்தும் சரி, அதிமுக தரப்புல இருந்தும் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற மாதிரி தெரியுது. பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு சார் உங்களுடைய பார்வையில். ஒரு சின்ன கதை. வெஸ்ட் பெங்காலில் அந்த காலத்தில் சௌரவ் கங்குலி இந்தியன் கிரிக்கெட் கேப்டனாக இருந்தாங்க. ஜெயிச்சா உடனே கடவுள் மாதிரி தூக்கி வச்சுப்பாங்க. ஒரு மேட்ச் தோத்தா அவனை அடித்து கொல்லணும்னு வருவாங்களாம். கேப்டனுக்கு உரிய சில டேஞ்சர்ஸ் பாருங்கள். ஸோ ஒரு முறை இது மாதிரி ஜெயிச்சு தோத்துட்டான். வெளில போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு, ஏன்னா அவனை பார்த்து அடிச்சிருவாங்க. ஸோ சௌரவ் கங்குலி வந்து ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் ஷாப்பிங் போயிருக்கான் மார்க்கெட்டுக்கு. யாருமே அவனை வந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணல. சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு மட்டும் கொஞ்சமாக ஒரு பொண்ணு வந்து இப்போ அழகாக புடவை கட்டிட்டு கிட்ட வந்து, நீ சௌரவ் தானே எனக்கு கேட்கும். போய் யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கு எப்படி தெரியும்னா அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சான், நான் சச்சின் சொல்லிச்சான். அது போல் நம்ம நாட்டிலே அது மாதிரி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேலே தூக்கி வச்சுப்போம். ஒரு முறை பெர்ஃபார்ம் பண்ணலாம், அடித்து கீழே போட்டுருவோம். ஐ திங்க் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். அதான் நடக்கும். விமர்சிக்கிறது வந்து ஈஸிங்க. அமெரிக்காவில் சொன்னாங்க ஹைண்ட்சைட் இஸ் 20/20. அதாவது திருப்பி பார்க்கும்போது இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இங்கே அடிச்சிருக்கலாம், இங்கே ரன் எடுத்துருக்கலாம், எல்லாரும் விமர்சிப்பாங்க. பட் ஆன் த ஸ்பாட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். பல முடிவுகள் ரொம்ப டிஃபிகல்ட் பாலிடிக்ஸில். நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் கூட 2-3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் கூட தான் நான் எதிர்பார்த்தேன், ஒருவேளை எம்பி சீட் கிடைக்குமா. அங்கங்கே பேர்லாம் வந்துச்சு, பல பேப்பர்ஸ்லாம் வந்துச்சு, கொஞ்சம் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்கல, அவரும் கொடுக்கல, நானும் விட்டேன். யூ கெட் இட், பரவாயில்ல. யூ டோன்ட் கெட் இட், ஈவன் பெட்டர்னு விட்டுட்டேன். இப்போ அவருடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் கொடுத்துருக்காரு. இட்ஸ் டன் அ குட் ட்ரையல். அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு. 3லேருந்து 10-11 வரைக்கும் எடுத்துருக்காரு. 3.5 to 11. ஸோ அந்த குட் இட் ஹவ் பீன் டன் பெட்டர்? யா, ஐ கெஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அதை வச்சே அவர் வந்து க்ரூசிஃபை பண்ணுறது அவ்வளோ வந்து நல்லதில்லை. அது கூட இல்லை. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் அவ்வளோதான் சார், அவர் நாளைக்கு மினிஸ்டர் ஆகிட போகிறார் சார், நாளைக்கு மினிஸ்டர் ஆகிட போகிறார் சார், ஆனால் டெல்லியில் இங்கே இல்லை. நான் நினைக்கிறேன் அவர் டெல்லிக்கு போவார். ஆனால் போனால் எப்படி கலைஞர் வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து நான் ஜெயிச்சிட்ட அப்புறம் தான் போவேன்னு சொன்னார்ல, அதுபோல் இவர் ஜெயிச்சிட்ட அப்புறம் போனால் அவருக்கும் அழகு, இந்த பார்ட்டிக்கும் அழகு. ஸோ நான் நினைக்கிறேன் பர்சனலி அவர் வந்து இங்கே கண்டினியூ பண்ணி இது வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு இம்பர்டன்ஸ் கொடுத்துருக்காரு பார்ட்டிக்கு. அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி செய்யணும். பட் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஃப்ராங்காக பார்த்தா அந்த வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. திமுக பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ்ட் கரெக்டாக அந்த கட்டமைப்பு, மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், மண்டல செயலாளர், பெருங்கோட்டை செயலாளர், சக்குன்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பூத் டு மாவட்டம் பார்த்தீங்கன்னா இல்லை சார், நீங்கள் பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது திமுகலேருந்து அந்த பூத் லெவலையும் அதே மாதிரி ரூட் லெவல்லையும் கூட திமுகவுக்கு வந்து எல்லாமே ஆள் இருக்காங்க. ஓகே, மோரோவர் அங்கே வந்து ஒரு ஒர்க் கொடுக்கும் போது அந்த ஹசைனிங் எல்லாமே நல்ல ஒரு பேக்கடாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா? கரெக்ட். பிஜேபியில் எங்கே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்போது நான் வந்து இதுக்காக ஒரு 5-6 தொகுதிகளில் நான் வந்து பயணித்து அங்கே வந்து கேம்பெயினிங்கே பண்ணேன். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிஜேபியோடைய லோக்கல் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ நான் பார்க்கவே இல்லை. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர் போனோம், அங்கே வந்து எங்களோட பாமக சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்க. கோவைக்கு போகும்பொழுது இந்த PFA பீப்புள் ஃபார் அண்ணாமலை பார்த்தாங்க. பல இடங்களில் பாஜக ஆட்கள் வந்து நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தீங்களா, நீங்கள் இவங்களோட பெர்மிஷன் வாங்கினீங்களா, இந்த அந்த பியூரோக்ராட்டிக் ரெட் டேப்பிசம்பாங்க, அதுலேயே மாட்டிக்கிட்டாங்க. அது வேற
somebody is coming from outside. இப்போ நான் வந்து ஒரு மாவட்ட செயலரோ அது மாதிரி ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ஆர்வத்தில் வரேன். வாங்கங்க அண்ணா வாங்க பண்ணுங்க சொல்கிறது பதிலாக இங்கே சொல்லிட்டீங்களா அங்கே சொல்லிட்டீங்களா இங்கே பெர்மிஷன் வாங்கினா போயான்னு வந்துட்டேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் மிஸ் ஆகுது நினைக்கிறேன். ஆமாம். ஸோ என்ன எனக்கு அப்போ பார்க்கலாம்னு விட்டாங்க. அப்போ எவ்வளோ பேருக்கு அது மாதிரி விட்டுருப்பாங்களோ தெரியல. என்னால் ஒரு 1000 2000 ஓட்டு வந்திருக்கலாம், ஒரு வாரணாசியிலே ஒரு அயோத்தியில். அது மாதிரி என்ன போல் பல 100 பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்புறம் சொல்கிறோம் கொஞ்சம் செருக்கோடு இருந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆமாம் கொள்கைப்படி ஐ எம் அகேன்ஸ்ட் ஈவேராவுடைய பாலிசிஸ் எனக்கு பிடிக்காது. கடவுளை நம்புற ஆள், நான் ஹிந்து, ராமரை கும்பிட்ற ஆள் அதெல்லாம். ஆனால் திமுகவுடைய கட்டமைப்பு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையும் நம்ம போல்டாக ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். அவங்க ஐடியாலஜி ஒன்று, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கோட்பாடுகள் கொள்கைகள் வர்சஸ் அவங்களோட கட்டமைப்புகள். சூப்பர் கட்டமைப்புகள் வந்து அந்த காலத்துலேருந்து கலைஞர் டைம்லேருந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் பேரலாக பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, க்ளீனாக பண்ணுறாங்க. அதே போல் இன்னொரு காரணம் சொல்கிறேன் எதுக்காக நம்ம தோற்று போனோம். பாஜக கல்கட்டாவில் வந்து 1000 பேர் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் பாஜகவுக்கு போட்டிருக்காங்க. ஓகே, பின்னி பெடல் எடுத்துட்டாங்க அன்றைக்கே. உடனே இது மாதிரி இவங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோடனே ஃபுல்லாக கூம்ஸ் ரவுடிஸும் உள்ளே வந்து அடித்து காருங்களெல்லாம் நொறுக்கி இந்த சைக்கிள்ஸ் தான் தூக்கி போட்டு அங்கே பெண்களெல்லாம் அச்சுறுத்தி பயமுறுத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை இந்த டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸோடைய கூண்டாசாலவே நிறைய பேர் ஓட்டு போக கூட இல்லை. யார் பாஜக போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ரவுடிசம் நாங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கவே இல்லை. எனக்கும் பிடிக்கல இந்த ஆட்டை வெட்டி இந்த ரத்தம்லாம் போடுறது, எனக்கு அது பிடிக்காது. ஆனால் மனிதர்களை உன்னை கொண்டுடுவேன் அப்படி சொல்லவே இல்லை. அகெயின் ஐம் சேயிங், நான் திமுகவுக்கு செங்சக்கு போடலை, நான் ஈவேராக்கு பெரியாரிசமுக்கும் ஒரு அளவுக்கு திராவிடசமுக்கும் எதிர்த்தேன். ஆனால் அந்த கழகம் ரொம்ப நல்லா வேலை பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணாங்க. அது வந்து பெரிய வித்தியாசங்க. எனக்கு வந்து நிறைய இங்கே எப்படி சார் வேறுபடுது? லைக் இப்போ லீடர் இருக்காருன்னா லீடர் போகக்கூடிய போக்கில் மற்றவங்க வரல அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது டிவைட் இப்படி போகிறது இப்படி டிவைட் ஆகி போகுதுன்னு எடுத்துக்கலாமா சார்? வெரி குட் கொஸ்டின்மா. உண்மை என்னன்னா ஐ டோன்ட் நோ தி ஆன்சர் டு தட். எனக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க பாலிடிக்ஸில் வந்து தெரியாதுன்னே சொல்லாது, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. மலேசியா வாசுதேவ் இன்னும் கைதி டேரியில் இன்னும் பேசுவோம் ஒரு விஷயத்தை ஒன்றுமே தெரியாது. ஐ பிலீவ் ரியலி பாலிட்டிஷியன்ஸ் வந்து இது எனக்கு தெரியாது சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல பிரச்சனை இருக்கான்னா ஆமாம், கட்டமைப்புலையும் அதோட கட்டமைப்பு இயக்கத்திலையும் பிரச்சனை இருந்துச்சு. நிறைய உள்குத்துகளும் நான் பார்த்தேன். நான் போன பல இடங்களில் உள்குத்துகள் கோவையில் இருந்துச்சு, வேலூரில் இருந்துச்சு, சிவகங்கையில் இருந்துச்சு. சிவகங்கைக்கு தேவநாதன் யாதவுக்காக போனேன். சுத்தமாக அங்கே பாஜக ஆட்களே வரல. அவர் வந்து அவரோட ஆட்கள் வச்சுக்கிட்டே பாவம் பண்ணிட்டு இருந்தார் அந்த இந்திய கல்வி முன்னேற்ற கழகம். அதே போல் நயினார் நாகேந்திரனும் ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசனும் நான் பார்க்கும்பொழுது அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இன மக்கள் வந்து கோபத்தினாலே அவங்களுக்கு எதிர்த்து கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இந்த உள்குத்துகள் என் கண்ணு முன்னால் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் சென்னையிலையோ சவுத் சென்னையிலையோ அவ்வளோ உள்குத்துன்னு ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அது கூட தமிழிசை மேடம் வந்து இது சரியில்லை பல குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க அந்த அவங்களோட அந்த எலெக்ஷனுக்கு போனவங்க. பட் பல இடங்களில் இந்த உள்குத்தை வந்து நம்ம சரிப்படுத்தி ஒரு ஓவர்ஹாலிங் ஆஃப் த சிஸ்டம் பண்ணலன்னா அப்படின்னு பார்க்கும்போது எதிரில் வெளியில் கிடையாது, பார்ட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? கரெக்ட். புரிதல் எடுத்துக்கலாம். ஆமாம். ஐ திங்க் திமுக ஜெயிச்சாங்கன்னா நான் சொல்லுவேன் அதிமுகவும் பாஜகவும் தோல்வி அடைஞ்சாங்க, அவங்க ஜெயிக்கல. நீங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிமுக 2019 2.5% அதிகமாக வாங்கியிருக்காங்க. திமுக 2019 4-5% கம்மியாக வாங்கியிருக்காங்க. பாஜக பல முறை ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. ஆனால் அரித்மெட்டிக் ஆஃப் கணிப்பு எப்படின்னா இது ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. அதிமுகவும் பாஜகவும் தனியாக திமுக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படியா நிலைமையில இப்போ பாருங்க அதிமுகலேருந்து ஆர்பி உதயகுமார் அவர் பேசும்போது சரி, எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது சரி, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியோடு செயல்பட்டு இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் தமிழிசை அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா அது அண்ணாமலை அவர்களுடைய கருத்து, அது அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னா வியூகம், இது வந்து கூட்டணிக்கான வியூகம் அமைச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்ல தோற்றதுக்கு அப்புறம் இத்தனை கமெண்ட்ஸும் வருது. இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் பாலிடிக்ஸ் கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான் நான் உங்ககிட்ட வச்சிருந்தேன். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. என்ன நடக்கலாம்? ஆப்வியஸ்லி நீங்க நிறைய கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம்ல நடக்கிறதெல்லாம். ரொம்ப சென்சிட்டிவ் கொஸ்டின். நான் நினைக்கிறேன் அந்த ஆஃபர் அவருக்கு வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நினைப்பாங்க அவருக்கும் அதிமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கும்
ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த கருத்து வேறுபாடை தாண்டி நம்ம கை கோர்த்து சண்டையிடலாம், போரிடலாம், சேர்ந்து போரிடலாம் சொல்கிறதுக்கு அவர் முனைவாரா இல்லைங்கிறது ஒரு டவுட், சந்தேகம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதிமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் அன்போட பழகிற ஒரு சில தலைவர்கள் அங்கே கொண்டு வர முடியுமோ நம்ம பார்க்கலாம். இது கூட வியூகம் தான். அவங்க வியூகத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேன். அல்லது இவரும் சும்மா அப்படி விட்டுற மாட்டாங்க. அப்படிங்களும் டெல்லியில் கூட்டு போனால் கூட ஒரு ராஜ்யசபா, ஒரு MOS அது மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷன் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஃபர் பண்ணி இங்கே டெம்பரரியாக வேறு யாராவது கொண்டு வரலான்னு they can plan. And also I heard some from various sources in Delhi. பட் அப்படி அவருக்கு ஆஃபர் கொடுத்தா கூட அவர் அது எடுக்க மாட்டார். அவர் இங்கே தான் எந்த செயலை தொடங்கினாரோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் அவர் முனைவார். ஆனால் அப்படி அவர் பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த வாட்டி போனாங்கல்ல, அது மாதிரி 2026 போனால் 100க்கு 100 நான் யாருக்கும் சமைச்சானுங்க, பிஜேபி திருப்பி நல்ல தோல்வி அடையும். இந்த மாதிரி உள்குத்து நிறைய பெரிய ஆட்கள் பிரமுகர்களை விட்டுறது, அந்த சாய்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, another பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, திமுக, CPI, CPM, VCK அண்ட் காங்கிரஸ். வேற எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸ் திமுக அவ்வளோ ஒற்றுமையாக இயங்கலை, அவ்வளோ சாலிடாக போகிறாங்க. ஒன் சாலிட் பிளாக். இங்கே நான் நீயா நானான்னு மாற்றிட்டு இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே பிடிச்சிக்கிறாங்கன்றீங்க. ஸோ இப்போவே அவங்க ஒரு நல்ல ஃபார்மிடபிள் நடு ராத்திரியில் ஒரு காம்பினேஷன் பண்ணோன்னா அவங்க நமக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அது வெறும் பேப்பரில் காகிதத்தில் எழுதுகிற ஒரு காம்பினேஷன் தான் இருக்கும். அந்த காம்பினேஷன் இப்போ தொடங்கணும். இப்போ விருதுநகர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாஸ் அவர் அங்கே நிற்கிற மாதிரியான ஒரு பிளான் இருந்துச்சு. அப்புறம் மதுரையில் அவர் சீட் வாங்கினார். ஸோ இதெல்லாம் கூட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கூட ட்ராபேக் நினைக்கிறேன். அவர் ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் வேலை செய்த இடம் விருதுநகர். இப்போ இது வரைக்கும் நானும் தியரிய மாதிரி வெறும் உட்காந்து கோட்பாடுகள் பேசிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நான் விறுவிறுன்னு எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு பார்த்தேன். விருதுநகரில் அவருக்கு இதோட ஒரு நல்ல சான்ஸ் இருந்திருக்கும் அவருக்கு. அஃப்கோர்ஸ் மணிக் தாக்கூர் இஸ் வெரி ஸ்ட்ராங், அந்த சந்தேகமே இல்லை. அந்த விஜயகாந்தோட பையன் நல்லா இறங்கி அடிச்சு தேமுதிக இறங்கி அடிச்சு வீடாக போனான். அதுக்கு ராமஸ்ரீனிவாசன் கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் அவர் செகண்டாவது வந்திருப்பார், நல்லா அடிச்சு. இப்போ விருதுநகரில் அவ்வளோ பின்தங்கி, மதுரையிலையும் செகண்ட் பிளேஸ்லாம், மதுரையில் செகண்ட், ஆனால் விருதுநகரில் செகண்ட் அதுக்கேற்ற போல மதுரையில் 2-3 கேண்டிடேட்ஸ் நல்ல கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்காம ராமஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எனிபடி கேன் கிரிட்டிசைஸ் அவுட் சைடுங்க. பட் ஒரு கேண்டிடேட் சாய்ஸ் இந்த முறை யாருக்குமே சாய்ஸ் பிடிக்கல. திருநெல்வேலியில் ராப்பகலாக ஒருத்தர் உழைச்சிட்டு இருக்காரு, தேவநாதன் யாதவ். நீங்கள் கம்யூனிட்டி பேஸ்டாக கொடுக்குறீங்க. கம்யூனிட்டியை யாதவாஸ் ரொம்ப ஜாஸ்தி அங்கே தான் இருக்காங்க. அவர் தள்ளிட்டு போய் சிவகங்கையில் கொண்டு போடுறீங்க. இது மாதிரி அவர் கூட தெரியாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, மோடி வந்துட்டாரு, மோடியை பார்த்து எல்லாரும் போட்டுருவாங்க. ஆனால் தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, யூபி, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா எல்லா இடங்கள்லையும் ஒரு மனிதனுடைய முகம் மட்டும், அப்போ நான் கூட பயங்கர மோடி பக்தன், பட் ஒரு மனிதனுடைய முகத்தை மட்டும் காட்டி ஒரு எலெக்ஷனை தேர்தலை வின் பண்ண முடியாது. எம்ஜிஆர் நாட்கள் அதெல்லாம் போயிடுச்சு, ஜெயலலிதாவோட நாட்கள் போயிடுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போது நீங்கள் இவ்வளோ விஷயம் பார்க்கும்போது உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள், தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறது தான் மக்கள் விரும்புவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்களோட மைண்ட் செட்லேருந்து பார்க்கும்போது பெரும்பாலும் மாறினா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மக்கள் அவர் திருப்பி வரணும்னு தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐ வாஸ் ஷாக்ட். பல பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள் பாஜகலேருந்தும் சரி, திமுகலேருந்தும் சரி, அதிமுக எல்லாருமே ஒரு ஆன்டி அண்ணாமலை வேவ் போல நான் பார்க்குறேன். ஐ மஸ்ட் பி ஃப்ராங்க், உண்மையை சொல்லணும். நான் நினைக்காத அளவுக்கு ஒரு ஆன்டி வேவ். எனக்கு ஒரே ஒரு பயம்னா, அவர் திருப்பி ஒர்க் பண்ணால் இவங்கெல்லாம் நிஜமே அவருக்கு பேக்கப் கொடுப்பாங்களா? அவரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணுங்க. போன முறை அவ்வளவு எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குற ஆர்வலர்களுக்கு அவர் சில விஷயங்கள் எங்களுக்கு சரியாக படலை. ஆனால் அவர் கேட்கணும். நாங்களும் 2 வருஷமாக பேச பார்த்தா, அண்ணா பேசலாம் அவரும் பேச நினைக்கிறாரு. அப்புறம் ஏதாவது இழுத்துட்டு போயிடுது. நான் நினைக்கிறேன் அவர் ஒழுங்காக இந்த வாட்டி இருந்தாருன்னா என்னோட அட்வைஸ், பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணணும். அதான் திமுகவுக்கும் இருக்கும். திமுக என் மக்கள் ஒன்றும் பண்ணலையே, பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க. இவர் மக்களுக்கு எடுத்துகிட்டு போனார், ஒரு முறை போயிட்டார். திருப்பி அந்த என் மக்கள் அது மாதிரிலாம் போகிறதுக்கு பதிலாக இஃப் யூ ஆர்கனைசஸ் கட்டமைப்பு, இந்த பார்ட்டியோட கட்டமைப்பு. அட் சேம் டைம் அவருக்குமே ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் இல்லை சார்? அவருக்குமே இங்கே எப்படி, ஏன்னா இப்போ நிறைய பேட்டிகள் அவரே சொல்லியிருப்பார், எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ, எப்படிப்பட்ட ஒரு அரசியலை நான் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேனோ, இங்கே எடுக்க சொன்னாங்களோ அதுதான் இங்கே நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இட் மீன்ஸ் சென்டர்லேருந்து சம் டைரக்ஷன்ஸ் given to him இல்லையா? கரெக்ட், யூஆர் கரெக்ட். மேபி த டைரக்ஷன்ஸ், அவர் அந்த டைரக்ஷன் இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அட் த சேம் டைம் வேறு எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒரு அங்கீகாரம், இல்லாத ஒரு சக்தியும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் முருகன் அண்ணனுக்கும் தமிழிசை அக்காவோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக
100 பேர் கேட்டிங்கன்னா 100 பேரும் இதுதான் சொல்லுவாங்க, இவர்கிட்ட தான் ஜாஸ்தி அங்கீகாரம். ஸோ ஒருவேளை மேபி தே கேவ் அ ஸ்கிரிப்ட், மேபி இஸ் பிளேயிங் டு தட். ஹூ ஆர் வி டு சே இது ஒரு ஜனநாயகம், நான் வந்து சொல்லுவேன் இது மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தேன், இல்லை இது மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் பாஜகக்கே வராதிங்க, இந்த பக்கம் வராதிங்கன்னா நாங்கள் இல்லைன்னு போயிடுவோம். நம்ம நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணணும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். டெஃபினட்டாக இதில் சில மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் அவர்கிட்ட நேராக சொல்லலான்னு. இது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு நான் 2-3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ஆனால் பேசுகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மேபி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணால் டெஃபினட்டாக நான் நேராக சொல்கிறேன். பட் கட்டமைப்பு இல்லாமல் ஒருத்தர் உடம்பு சரியாக இல்லைன்னா எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அனஸ்தீசியா தாங்காமல் இறந்து போயிடுவாங்க. ஒரு மருத்துவ ரீதியாக சொல்கிறேன். அதே போல் உடம்பு கட்டமைப்பை சரிப்படுத்தாமல் தயவு செய்து நம்ம தேர்தலுக்கு போகிறது சரியில்லைங்கிறது என்னுடைய தேர்தல் கடத்தில் இறங்கி ஆராய்ச்சி செஞ்ச அந்த ரீதியில் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ தமிழ்நாட்டு லெவலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்லிக்கிங்க சார். இப்போ அடுத்த கட்டமானு பார்க்கும்போது நேஷனல் லெவலில் ஈவன் மத்தியில் பாஜக இப்போ 3வது முறை ஆட்சி அமைச்சாலுமே கூட இன்னும் கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆதரவோடு தான் இருக்குது அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி கேட்டு நடக்கணும், தனியாக பெருசாக முடிவெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. லைக் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலாம் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கேள்விக்குறியாக இருக்கும், பெரிய முடிவுகள் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுதுங்க. அது எதுக்காக இவ்வளவு அடி வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அந்த காரணங்கள் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஒரு காரணம் வந்து மகாலட்சுமி திட்டம், காங்கிரஸ் அநியாயங்க. அதாவது சர்ச்சில் ஒரு வாட்டி ஒரு டாக்ஸியில் போனாராம், வரலாறு. டாக்ஸியில் போய் பிபிசியில் அவர் பேச போகிறார். டாக்ஸிக்காரனுக்கு தெரியாது அவர் சர்ச்சில்னு. அவர் வந்து அப்பா நான் உள்ளே பேசிட்டு வருவேன், நீ 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவியானா, என்னால் நான் வெயிட் பண்ண மாட்டேன், வீட்டுக்கு போய் நான் ரேடியோவை போட்டு, அப்போ அந்த காலத்தில் டிவிலாம் ரொம்ப இல்லை, ரேடியோ போட்டு சர்ச்சில் பேச போகிறாரு, அதை நான் கேட்கணும்னு சர்ச்சில்கிட்டே அந்த டாக்ஸிக்காரன் அடடா இவ்வளோ தேசபக்தி என் மேலே இவ்வளோ பக்தி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் சொன்னாரான், சரி நான் அவனுக்கு, ஆனால் அப்போ கூட அவர் சொல்லலை அவர் சர்ச்சில்னு, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 வெள்ளியோ என்னமோ 10 பவுண்ட்ஸு நான் கொடுக்குறேன் இருப்பியான்னா, அப்படியே அப்படின்னா இந்த சர்ச்சில் கெட்டு போய் பாடா போட்டோம், நான் ஏன் அதை கேட்குறேன், நான் 10 பவுண்டு கொடுக்குறேன் சார், நான் இங்கே வெயிட் பண்ண, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ சர்ச்சில் சொன்னார், அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த சர்ச்சில் இந்த நாட்டுப்பற்று இதோட காசு தான் முக்கியம், அதுதான் இந்த தேர்தல் காட்டியிருக்கு. இந்த மகாலட்சுமி திட்டத்தை மட்டும் மக்கள்கிட்ட ஒரு முறை நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், 1 லட்சம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1 வருஷத்துக்கு. எங்கே வறுமை கோடு கீழே இருந்தாங்க. சர்ன்னு நான் திருப்பி உடனே நெட்டுக்கு போனேன், எவ்வளோ பேர் வறுமை கோடுக்கு நம்ம நாட்டில் இருக்காங்க. 4 மாதத்துக்கு முன்னால் ஒரு கணிப்பு பண்ணியிருக்காங்க, 14.9% இந்தியாவில் வந்து வறுமை கோடு கீழே இருக்காங்க. இந்த 14.9% 147 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஏறக்குறைய 21 கோடி ஆயிடுது. சரி, இந்த 21 கோடியில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் இருக்காங்க, தட்டி விட்டுருங்க, 10 கோடி 10.5 கோடி ஆயிடுது. அதாவது 10.5 கோடி லட்சம் 10.5 கோடி லட்சம், அதாவது 10 lakh crores ஒவ்வொரு வருஷமும் இந்த பெண்களுக்கு கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் தெரியாது, ஆனால் இந்தியாவுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கும் மிசைல்ஸுக்கும் பிளேனுக்கும் பாம்புக்கும் கப்பலுக்கும் எல்லாம் சேர்த்திங்கன்னா 6.25 லட்சம் கோடி, 6.25 lakh crores. எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், எய்ம்ஸை கட்டுங்கிறீங்க, அதை கட்டுறீங்க, மாத்திரை மருந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எல்லாம் சேர்த்து 95,000 crore. ஆனால் இந்த மகாலட்சுமி திட்டம் மட்டும் கொடுக்கணும்னா 10 லட்சம் கோடி. அதாவது டிஃபென்ஸ் பட்ஜெட்டு இட்ஸ் நாட் பாசிபிள், சாத்தியமே இல்லை. ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இந்த டிஎம் என்டர்டெயின்மெண்ட்டில், இது வந்து மக்கள் பார்த்தா யூ காட் ஃபார்வர்ட் டு அதர் பீப்புள். சி இட்ஸ் இம்பாசிபிள். அதாவது ஒரு இல்லாத ஒரு சொப்பனத்தை காட்டி ஓட்டு வாங்கிட்டாங்க. ஆந்திர பிரதேஷ்லையும் தெலுங்கானாலையும். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சுன்னு தெரியாது. ஸோ யூபியில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியில் எஸ்பெஷலி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம் லேடிஸ் நிறைய பேர் வந்துட்டு நெக்ஸ்ட் டேவே காங்கிரஸ் ஆஃபீஸை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. எல்லாரும் கார்டு கொண்டு வந்து ரொம்ப பாவமாக மக்களை ஏமாத்துறது தானே இது. ஸோ அந்த ஒரு கார்டை வாங்கியிருக்கோம், அவங்க நம்பி தான் ஓட்டி போடுறாங்க அந்த டைமில் இல்லைங்களா. ஓகே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் அப்படின்னு பார்க்க முடியுதா இருக்கு. யூபி வந்து கடைசி ஃபேஸ் 1ஆம் தேதி முடிஞ்சது, 4ஆம் தேதி எலெக்ஷன். அப்போ சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் ஓட் போட்டிங்கன்னா 3 நாள் நாங்கள் வந்துடுவோம், அதுக்கப்புறம் உங்கள் பெண்களுக்கெல்லாம் வருஷம் 1 லட்சம் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அண்ட் அது முதல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்னா அட்லீஸ்ட் 1.5 மாதம் வெயிட் பண்ணுமே நினச்சிருப்பாங்க. இவங்க என்ன 1ஆம் தேதி முடியுது, 4ஆம் தேதி ரிசல்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாயிடும், ஊர்ஜிதப்படுத்துவாங்க. ஸோ ப்ளீஸ் மக்கள் இதை பார்க்குற மக்கள், யூ கான்ட் அஃபோர்ட் டு கிவ் 11 lakh crores or 10.5 lakh crores என்கிற உண்மையை, இது சாத்தியமே இல்லை என்கிற உண்மையை வெளிப்படையாக எடுத்து சொல்லணும். அந்த ஒரு விஷயமே ஒரு பெரிய ஓட் ஸ்விங்கை வந்து உண்டாக்கி, பெரிய விஷயம். இந்த மகாலட்சுமி திட்டம் வந்து மகாலட்சுமிங்கிற பேர் கொண்டு வந்த திட்டம் பாஜகவுக்கு சனீஸ்வரன் அல்லது கேத்து
திட்டமாகி அடித்து சாத்திருச்சுங்கிறது தான் உண்மை. சார் அப்படி சொல்கிறீங்கல்ல நீங்கள், இதில் இன்னொரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதுங்க சார். இந்த மாதிரி இலவசங்களோ இல்லை கவர்ச்சி திட்டங்களோ அறிவிக்கும் போது மக்களும் புரிஞ்சுக்காம வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் எங்கே சார் மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது காமனாக வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்து ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று வந்துட்டு சிலிண்டர் விலை வந்து ஏற்றிடுறாங்க, அதே மாதிரி பார்க்கும்போது பெட்ரோல் விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இப்படிலாம் கொடுக்க முடியுமா? ஏன் இதுதான் அடிப்படை இதுவாக தேவையாக இருக்குது, அதெல்லாம் குறைக்க முடிய மாட்டேங்குது இல்லையா மத்திய அரசால்? அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக மக்களோட மைண்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்காதா? இந்த இலவசங்கள் அறிவிக்கும் போது பியூட்டிஃபுல் கொஸ்டின்மா, பியூட்டிஃபுல் கொஸ்டின். அதாவது இது மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு வர்ற கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் போன்ற விஷயம் ஏன் கம்மியாகலை? அது வந்து மத்திய அரசு மாதிரி போதிய அளவுக்கு பண்ணாததுனால அவங்க அடி வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அந்த பெர்செப்ஷன் கரெக்ட். தீபக் போராங்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் ஒருத்தர் சொன்னார், பாஜக வந்து உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் பார்ட்டி, ஆனால் ஒரு விஷயத்த உலகத்திலே ரொம்ப ஒர்ஸ்ட் பார்ட்டி. ஒர்ஸ்ட் ஏனென்றால் என்ன செய்தார்களோ அதை எடுத்து மக்களிடம் இது மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டோம் நீ எடுத்து சொல்லலை, அதை ஒழுங்காக பண்ணிட்டு தான். நானே எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன். எனது என் நண்பன் ஒருத்தர் இருக்கார், சாய் சுதாகர்னு. நாங்கள் 2 பேரும் பிரதமர் திட்டங்கள் இப்படி இருக்குது திட்டம் அதை தெரியல சார், என்னமோ போஷான் அபியான் யோஜனா, உங்கள் இதில் போஷன் அபியான் யோஜனா குழந்தைகளுக்கு வந்து ஒழுங்காக ஊட்டச்சத்து கொடுக்குறாங்கப்பா ஸ்கூலில், அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு சொல்லாமல் தேவையில்லாமல் மங்களசூத்திரை பற்றி பல விஷயங்களை பற்றி அன்னசரி யூ ஹவ் டன் ஸோ மச் ஆஃப் குட், அதை எடுத்து சொல்ல வேண்டியது தானே. அல்லது இல்லை இப்போ எண்மணியன் மக்களுக்கு பார்க்கும்போது சரி முடிஞ்ச அளவுக்கு ஏன் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அந்த நேம் வச்சுருக்காங்க, அந்த நேமில் சொல்கிறாங்க சார். பட் அவர் சொன்னால் மட்டும் பத்தாதுங்க, ஒவ்வொரு தெருக்கோடியிலையும் எக்ஸப்ட் அண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே எந்த அளவுக்கு சொல்லணும் ரீச் ஆகும். 2 விஷயம் அதுக்கு சொல்லுவேங்க. ஒன்று, பல ரொம்ப நல்ல ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் பேச்சாளர்கள் நான் கேட்டிருக்கேன் பாஜகவில். நான் நினைக்கிறேன் பாஜக பார்ட்டியில் ஒரு பக்கம் அஃப்கோர்ஸ் மைய பொருளாக அண்ணாமலை அவர்களை வச்சுட்டு பலரை பேச கூட சொல்லியிருக்கோம். ஒரு 20-30 பேர். நான் திருப்பி எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஐயோ 30 பேர் பேசணும், 40 பேர் பேசணும், இதே நல்ல விஷயத்தில் ஒரு மனிதர் பேசி அது என்னதான் நம்ம வாட்ஸ்அப்லேயே அடித்து நம்ம விட்டாலும் அது வந்து எல்லாருடைய மனசுக்குள்ளே போய் பூந்து அவங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சு உண்மை தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைங்க. அண்ணானப்பட்ட ஜீசஸ்கே 12 பேர் போய் அவருடைய விஷயம் 12 apostles of Christம்பாங்க, 12 பேர் போய் எல்லா இடத்துலையும் சொன்னதுனால தான் பெருசாச்சு. அண்ணானப்பட்ட புத்தருக்கே சாரநாத்துங்கிற இடத்துல வாரணாசிக்கு கொஞ்சம் வடக்கில் 5 பிக்குகள் கிட்ட சொல்லி அந்த 5 பிக்குகள் போய் வெளியே சொன்னாங்க. யூ நீட் ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். ஒரே ஒரு மனிதன் சொன்னால் போதும் வந்துடும். அந்த எம்ஜிஆர் நாடு ஜெயலலிதா காலம்லாம் போயிடுச்சு. ஓகே சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவலில் இதெல்லாம் பார்க்குறோம். பட் நேஷனல் லெவலில் எடுத்துக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கும். இப்போ என்னென்னா தப்பி தவறு இல்லை ஒரு நூல் இழையில் வெற்றி வாய்ப்பு தக்க வச்சுக்கிட்டு பாஜக மீண்டு வந்துட்டாங்க அப்படி கூட நம்ம வச்சுப்போங்க சார். பிளான் இருக்கும்ல பிஜேபி அப்படின்னால உண்மையிலேயே வந்துட்டு உலக அளவில் வந்துட்டு 2047 வந்துட்டு வளர்ச்சி அடைந்த நாடாக கொண்டு வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி ராணுவ பலம் எல்லாத்தையும் பலப்படுத்தணும். இப்போ இந்தியன் ஓஷனும் வந்துட்டு அந்த பக்கம் நேவல் பேஸ்லேருந்து எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. போர்ட்டு நிறைய கண்ட்ரியில் எல்லாமே ஓகே தான். அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டு மக்களுக்கு வந்து இது எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று. செகண்ட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிலிண்டர் விலை இன்க்ரீஸ் ஆகிடுது, அதை பார்க்குறாங்க இல்லைங்களா சார். அதே மாதிரி ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸும் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. கஜானா வந்து நல்லா இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஒருவேளை இண்டி கூட்டணி வந்திருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அந்த மணி தான் யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த 1 lakh வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை அப்படி கொடுத்தா மக்கள் மைண்ட் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக 1 lakh எல்லாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் எங்கே ரொம்ப ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு வயநாடுக்கு கொடுத்துருப்பாங்க, ராய்பரேலியில் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 இடங்களும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பண்ணியிருப்பாங்க தவிர எல்லாருக்கும் கொடுக்குறது சாத்தியமே இல்லைங்க. அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு 1% தான் கொடுத்து திருப்பி அது வந்து இந்த ஆட்சி முடியும் போது மிடில் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு கடைசியாக ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சா 5 years கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி கொடுப்பாங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் என் கொஸ்டின் அது இல்லை சார். சப்போஸ் இந்த 1 lakh விட்டுடுங்க, இல்லை பெட்ரோல் விலை கம்மி பண்ண முடியுமா? கம்மி பண்ணியிருப்பாங்களா? ஸோ நீங்கள் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 3 தடவை கடந்த 14 மாதங்களில் மத்திய அளவில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டேட் மாநில அளவில் கம்மி பண்ணுறதில்லை. ஆனால் கெட்ட பேர் யாருக்கு? மத்திய அரசு. இதை யார் எடுத்து சொல்லணும்? மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற தலைவர்கள். ஒரு தலைவர் மட்டும் சொல்லக்கூடாதுங்க, 12-15 தலைவர்கள் வெளியில் போய் சொல்லணுங்க. ஐ திங்க் these days of one person saying has to go. சார் இப்போ காங்கிரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சென்ட்ரலில், அப்போ வந்து இதே மாதிரி பெட்ரோல் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ அலையன்ஸ் வந்து இங்கே டிஎம்கே தமிழ்நாட்டில் வச்சுட்டு இருக்கும்போது டிஎம்கே மக்களும் சொல்லியிருப்பாங்க, மக்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க, இன்னும் கம்மி பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ ஆமாம்,
டிஎம்கே கம்மி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள்கிட்ட 1000 வாட்டி டிஎம்கேயோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அப்போ 1934-35 ஈவேராவுடைய கதையும் நீங்கள் வந்து மாப்போசியோடைய சுயசரிதையில் படிக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இரு அவர் சொல்லுவாராம். திமுக இருந்திருந்தா காங்கிரஸ் குறைச்சிட்டோம் சொல்லிட்டு நாங்க தான் குறைச்சோம், நீங்க குறைக்கல, நாங்க அடிச்சு பின்னிருப்பாங்க. அப்போ வந்து சென்ட்ரல்ல குறைக்கல, நாங்க ஸ்டேட் குறைச்சிட்டு சொல்லிருப்பாங்க. அது கிளியரா சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து சொல்லவே இல்லையே. எவ்வளவு வாட்டி சொன்னாங்க நாங்க குறைச்சிட்டோம் அவங்க குறைச்சோமா? 2-3 வாட்டி அண்ணாமலை மட்டும் சொன்னார். இல்ல அவர் நிறைய முறை சொல்லியிருக்காரு சார், போற இடமெல்லாம் சொல்லியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அவர் என்னதான் சொன்னாருங்க, ஒரு மனிதன் 2.5 வருஷத்துல டெய்லி பேசினார் வச்சுங்களேன், 750 வாட்டி பேசியிருப்பாரா, 800 வாட்டி பேசியிருப்பாரா? அதுவே டெய்லி 40 பேர் பேசியிருந்தா 3000 வாட்டி. ஒரு கெபல்ஸ், வெஸ்ட் ஜெர்மன் கெபல்ஸ், ஹிட்லரோட இருந்தவன் என்ன ப்ரூவ் பண்ணான்னா, ஒரு பொய்யை வந்து திருப்பியும் சொன்னால் ஒரு கிரிட்டிக்கல் லெவல், அது 18 வாட்டியோ 20 வாட்டியோ 21 வாட்டியோ ஒரு சொன்னால் பொய் வந்து உண்மையாயிடுது. ஒன்றுமே இல்லைங்க, குட் டே பிஸ்கெட் ஃபுல் ஆஃப் கேஷ்யூ அண்டு இதுங்கிறாங்க, அதில் வந்து பாதாம், அந்த கேஷ்யூ பாதாம் பார்த்தா ஒரு 1% ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது, தொட்டுக்கிறாங்க, மற்ற எல்லாம் மைதா தான். ஆனால் டெய்லி வித் த குட்னஸ் ஆஃப் கேஷ்யூ அண்ட் பாதாம்னா எல்லாரும் நம்ம கேஷ்யூ பாதாம் குட்னஸ் மிக்ஸை நினச்சிக்கிறோம். இதுதாங்க விஷயம். ஆல்மோஸ்ட் 80% டூத் பேஸ்ட்டில் வந்து இந்த க்ளோவ் ஆயில் இருக்குது. ஆனால் 1-2 பேர் தானே இதில் வந்து கிராண்ட்மாவுடைய பாட்டியோடைய க்ளோவ் ஆயில் இதில் இருக்குன்னு, அது மக்களை ஏமாத்துறது சொல்லக்கூடிய விஷயம் எடுத்துக்கோ. இது கூட அதே மாதிரி தான், கெபல்ஸ் ஏமாத்தினா. அதே போல் நீங்கள் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் ஒரு சர்டன் கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் டைம் நீங்கள் சொல்கிறீங்களா. பாஜக ஸ்ட்ராட்டஜி அதானங்க சார், நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை செய்வோம், செஞ்சதான் சொல்லுவோன்ற மாதிரி தானே கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன செய்யணுமோ அது மட்டும் தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுவே இன்னும் நிறைய சொல்லலைங்கிறீங்க. இல்லை, நான் வந்து பாஜகவுடைய another thing is also இன்னொரு விஷயம், ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா 80% ஊடகங்கள் இடது சார்பியம், 20% தான் வலது சார்பியம். ஸோ ஒரு விஷயம் காங்கிரஸ் கிட்ட இருந்தோ அல்லது திமுக கிட்ட இருந்தோ வந்துச்சுன்னா இடது சார்பிய ஊடகங்கள் அதை எடுத்து பரப்பாக அடிச்சிடும். பிளஸ் வலது சார்பிய ஊடகங்கள் கொஞ்சம் கம்மி, அமுக்கப்பட்டவை. தட் மைட் பீன் ரீசன் நீங்கள் சொல்கிற போல. பட் அப்படி இருந்தும் அதை தாண்டி சரி, நான் 2 பேரை பேசுனா நீங்கள் அமுக்குறீங்களா, நான் 200 பேரை பேச வைப்பேன், 2000 பேரை பேச வைப்பேன், 20000 பேரை பேச வைப்பேன். ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு கிரிட்டிக்கல் மேட்ச் வரும்போது ஆமாம் இவங்க சரியாக தானே சொல்கிறாங்க, மாநில அரசு தானே இதை கம்மி பண்ணலன்னு நீங்களும் அது பெட்ரோலை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் அப்படி சொல்லியிருப்பீங்க, மாநில அரசு தான் சரியில்லை. ஏன்னா ஒருத்தர் சொன்னால் போதாதுங்கிறது தான் பாஜகவோட சென்ட்ரலுக்கும் கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறத, அண்ணாமலைக்கும் ஜிக்கும் மாநிலத்துக்கு இதான் சொல்கிறேன். ஒருத்தர் சொன்னால் பத்தாது, 10,000 முறை ஒரு 200-300 பேர் சொல்லணும். அதை வந்து ஊடகங்கள் ஃபாலோ பண்ணால் இதுதான் உண்மை. ஐ ஃபீல் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் மேலாண்மை உடைய ரீதியில் இதை பார்த்தா ஃபெயிலியர் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் நான் சொல்லுவேன். சம்ஹவ் அந்த கம்யூனிகேஷன் வரல. ஆரணி, கும்மிடிப்பூண்டி, குடியாத்தம், வேலூர், இந்த இடத்துல எல்லாம் கேட்டேன், எல்லாருக்கும் தெரியல. அந்த கழிவறை கட்டினாருன்னு தெரிஞ்சுது, வேற ஒன்றுமே தெரியலங்க. குழாய் யார் கொடுத்தாங்கன்னா காமராஜ் அப்போ இருந்து போட்டு இப்போ கலைஞர் கொடுத்தாருங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாருப்பா அவங்களுக்கு வந்து இந்த உஜ்வாரானா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கேஸ் சிலிண்டர் ஆமாம்மா நம்ம ஆளு பண்ண முதலமைச்சர் அந்த டேங்க்லேயே வந்து கலரே மாற்றிடுறாங்க. அது போடும்போது எழுதும் போது இருக்கும், மறுநாளே வந்து அது நேமெல்லாம் ஹைட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அது பார்க்க வேண்டியது யாரோட கடமைங்க தேன், அதை வந்து பராமரிக்க வேண்டிய, அதாவது அவங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க. நாங்கள் பண்ணிட்டோம், 2-3 இடத்துல அவங்க எழுதினா கூட பரவாயில்ல. நீங்கள் சொன்னால் போல் நான் கூட அந்த கழிவறைகள் மேலேயும் அந்த எல்லா இடங்களையும் டேங்க் மேலே எல்லாமே நான் வந்து நம்ம லோக்கல் நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தை தான் பார்த்தேன். ஏன் எடுத்து சொல்லலைங்க, ஏன் இவங்களோட ஆட்கள் வந்து போடல? ஏன்னா கட்டமைப்பு வந்து பலகீனமாக இருந்துச்சு. இஃப் யூ ஒர்க் பாட்டம் அப் ராதர் தென் டாப் டவுன். இப்போ அண்ணாமலை அவர்கள் பண்ணது மோர் லைக் டாப் டவுன், பாட்டம் அப். ஒவ்வொரு சின்ன குக்கிராமத்திலையும் அங்கே இருக்கிற ஆட்கள் போய் சண்டை போட்டு எங்களை தான் இது கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தா இம்பாக்ட் இங்கே மட்டும் இல்லை, யூபியில் கூட ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போது நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், அதாவது காசு கொடுத்து தான் வெற்றி பெறணும் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். அப்படி இருக்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், மக்களுடைய அன்பை பெற்று அவங்களுடைய ஓட் பேங்க் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி தான் நம்ம வின் பண்ணணும், மக்களுக்கான விஷயங்களும் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு குட் தாட்ல பேசுறாரு. உண்மையிலேயே காசு கொடுக்காம இதெல்லாம் சாத்தியப்படுமா? நான் இந்த கேள்வியை வந்து பல இடங்களில் கேட்டேங்க. சூலூர், சிங்கநல்லூர், கவுண்டபாளையம், கோவை கிட்ட, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அங்கே எல்லாம் கேட்டேன். அவங்க என்ன எல்லாரும் இதே பதில் தான். என்னமோ யாரும் அவங்க காதில் சொல்லி வச்ச மாதிரி. இல்லைங்கண்ணே, இந்த உங்களை மட்டும் அரசியல்வாதிகள் மட்டும் அடி அடிப்பாங்களா? அவங்க 5 வருஷம் அடிக்கிறாங்கல்ல, நாங்கள் கொஞ்சம்
ஒரு நாள் வாங்கிக்க முடியாதா? அதாவது இந்த அரசியல்வாதிங்க அடிக்கிறதுக்கு இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க அடித்தா ஓகே அப்போ நாங்களும் அடிச்சுக்கலாம் சொல்லி அவங்க அந்த ஃபீலிங் எடுக்கிறது தப்பு இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், அப்போ நீங்கள் எடுத்துட்டு சரியான நாளுக்கு போடுங்களேன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க வாங்கிட்டா அப்புறம் யார்கிட்ட வாங்கணுமோ என்னமோ நம்ம தமிழ் மக்கள்கிட்ட அந்த ஒரு நேர்மை, ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஆனஸ்டி, ஒரு நேர்மை பாருங்க, இவங்க எடுத்து வாங்கிட்டோம் அவனுக்கு கொடுத்தா ஆகணும்னு சொல்றாங்க. அது எப்போ மாறுமோ தெரியல. ஆனால் வெறும் அந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் வந்து திமுகவோ இல்லை மற்ற அதிமுகவோ மற்ற கட்சியில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றீங்க. பட் நாம் தமிழை வந்து யாருக்கும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆமாங்க, நான் பாராட்டணுங்க. அவங்க காசும் கொடுக்கல, பெண்களை நிற்க வச்சாங்க, வெறும் பிரச்சாரத்தில் என்ன பண்ணாங்க, ப்ளஸ் 2% 3% மேலே ஏறிட்டே இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு 1% பார்ட்டி ஆகலை. ஒரு மக்கள் நீதி மையம் அது மாதிரிலாம் 1% 2% பார்ட்டி இல்லாமல் ஒரு 8-9% தானாக தன் கொள்கைக்காக சீமானன் அப்படி பண்ணுறது நான் ரொம்ப பாராட்டுறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து 2026 வந்து ஒரு நல்ல தாக்கத்தை, ஒரு இம்பேக்டை அவர் உருவாக்கணும் என்றால் உடனே வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு வேளை நான் சீமான் யாருக்கும் இது வரைக்கும் அவர் எனக்கு கூட்டணியே வேணாம், தனியாக நிற்கிறேன்டா, நான் தனியாக தோற்று போகிறேன்டா, நான் வந்து என் பாட்டி வேலுநாச்சியார் மாதிரிடா, என் பாட்டன் முப்பாட்டன் பூலித்தேவர் மாதிரிடான்னு சொல்கிறாரு. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தம்பி கூப்பிட்டா நான் வருவேன்னு சொன்னார். அதே போல் விஜய் கூட ஒன்லி நான் தமிழருக்கும் பிசிகேக்கும் அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி கண்ட திமுகவுக்கு அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கலை. அது வந்து ஒரு இண்டிகேட்டராக இருக்கலாம் ஆஃப் திங்ஸ் டு கம். பட் பாஜக வந்து பிஜேபி, நாம் தமிழர், அதுக்கப்புறம் விஜய் இவங்க எல்லாம் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி பண்ணால் அது இந்த திமுகவற்ற எப்படி மோதியற்ற மற்ற கும்பல்லாம் சேர்த்து வந்தாங்க பார்த்தீங்களா, 34 பேர் சேர்ந்து வந்தாங்க. 34 பேர் சேர்ந்து 200 சில்லறை எடுத்தாங்க. அதுபோல் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்தால் திமுகவுக்கும் அல்லது அதிமுகவுக்கும் ஒரு டஃப் ஃபைட் ஆகும். அதிமுக, நான் தமிழன், விஜய், பாஜக இந்த 4 பேரும் ஒரு கூட்டணி உருவாக்குனாங்கன்னா திமுகவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்தாபன எதிர்ப்பு வாக்குகள்னு வரும், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அது திமுக எதிர்ப்பு வரும். அதாவது இந்த வாட்டி கூட 3 to 4% தேவ் ஆக்சுவலி கம் டவுன் கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம். ஸோ ஆனால் இவங்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு ஒற்றுமையோட நம்ம சேர்ந்து இயங்கணும்னு இப்போ இருந்து ஆரம்பிக்கணும். கடைசி நிமிஷத்தில் நீ வரியா நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கலாம்னா செட் ஆகாதுங்க. ஸோ வர்ற மேட்ச் வந்து இந்த மேட்சோட பல வகைகளில் பாஜகவை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி டஃப். ஏன்னா இந்த மாதிரி நான் போகும்போதே நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன், ஏப்பா இது வந்து எம்பி எலெக்ஷன் தானேப்பா, இது நீ மோதிக்கு போடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இதுவே சட்டசபை எலெக்ஷன்னா பின்ன மோதியோட தாக்கம் யாருக்கும் அதை பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க. ஸோ வெறும் லோக்கல் ஆட்கள் பார்ப்பாங்க. லோக்கல் ஆட்கள் பார்க்கும்போது விஜயா அல்லது அண்ணாமலை அவர்களா அல்லது இபிஎஸ் அவர்களா இது மாதிரி ஆகிடும். இதில் வந்து மோதியோடைய ஒரு பெரிய அங்கீகாரம், தாக்குதல், அந்த பின்னணி பின்புலம் அதெல்லாம் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வெறும் அண்ணாமலையாக விஜயானை பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் பாஜகவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸாக தான் இருக்கும், தவிர கேக் வாக்காக இருக்காதுங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி a கேக் வாக். சர்டன்லி இந்த முறை இப்போ நான் பேசுகிறது ஒரு பாஜக ஆர்வலராக, ஒரு சமூக ஆர்வலராக ஒரு பேசுகிற மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். நடுநிலைமையில் இப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்போது எடுத்த முடியும். ஓகேங்க சார், பல்வேறு கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. பார்ப்போம். ஏன்னா அரசியலில் வந்துட்டு திருப்பு முனையாகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் என்ன நடக்குமோ அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மக்களுக்கு எதிர்பார்ப்பும் அதிகமாகவும் இருக்குது. ஸோ எது எப்படி யாரெல்லாம் யார் கூட கூட்டணி வச்சு எந்த மாதிரி மாற்றங்கள் வருதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.